வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. பர்கூர் மல்லிக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், வரவேற்பு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ வரவேற்பு, கிட்டத்தட்ட 200 செடி கொடுத்தாச்சு நம்ம. இதுதான் பர்கூர் மல்லி. இது பாருங்கள், நல்லா அடுக்கடுக்காக சூப்பராக பூத்துருக்கும். எப்படி பூத்துருக்கு பாருங்கள். ஒரு காம்புக்கு 5 மல்லி எடுத்ததுன்னா அப்படியே கொத்து கொத்தாக பூக்குது. ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி. ரொம்ப பராமரிப்பெல்லாம் தேவையே இல்லாத ஒரு வெரைட்டி. பூ வந்து ரொம்ப அழகுங்க. அவ்வளோ அழகு பூ. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக மல்லியெல்லாம் கட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனுடைய காம்புகள் வந்து குட்டையாக இருக்கும். நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது முல்லைப்பூ கட்டுற மாதிரி அவ்வளோ அருமையாக வருது. பார்க்குறக்கே நல்ல வாசனை, சரியான வாசனை உள்ள ஒரு பூ வெரைட்டி. ரொம்ப இது வந்து எனக்கு வெளியேருந்து தான் வந்துச்சு. எனக்கு நர்சரியில் இருந்து தான் கொடுத்தாங்க. இது என்கிட்ட மதர் பிளான்ட்டெல்லாம் இல்லை. ஓனாக நான் ப்ரொடக்ஷன் பண்ணலை. இது என்னென்னா, இப்போ நான் மதர் பிளான்ட்டு மாற்ற போகிறேன். அது எப்படி வைக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. பிளான்ட்டு நாம் பாட்டிங் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது வந்து நல்லா பட்டோடு இருக்கிறது. இப்படி தான் நான் கஸ்டமருக்கு கொடுக்குறேன். அனுப்பிச்ச கஸ்டமருக்கு எல்லாருக்குமே இப்படி தான் அனுப்பிச்சிருக்கேன். பூவும் பட்டுமா. இதில் வந்து சின்னதாக வரும் இல்லையா. இப்போ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு இருக்குது. இப்போ இதுலேயே வந்து சின்ன செடியாக இருக்கிறத நான் மதர் பிளான்ட்டுக்காக எடுத்துக்கிட்டேன். இதையே இப்போ நம்ம பாட்டிங் பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது பாருங்கள், இந்த கருப்பு கலர் பேக்கில் வைக்க போகிறேன். இப்போ க்ரோ பேக்கில் நான் பெரிய க்ரோ பேக்லேயோ பாட்லேயோ வைக்கல. ஏன்னா இதையே வந்து நான் மதர் பிளான்ட்டாக பண்ணி தரையில் இறக்க போகிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கு இதில் வந்து கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தரையில் வைக்கும்போது வேகமாக பெருசாக வளரும். ஆனால் இந்த பேக்கில் வச்சு நம்ம கொஞ்ச நாள் வளர்த்துட்டு, இது ஒரு 6 மாதம் இந்த பேகு தாங்கும். இது நர்சரி கவர் தான், மக்கக்கூடிய கவரு. இதில் நான் பெரும்பாலுமான மதர் பிளான்ட்டாக மாற்றணும்னு நினைக்கிற பிளான்ட்டெல்லாம் இதில் வச்சுருவேன். வச்சு மாடியில் வச்சுருவேன். நம்ம பராமரிச்சுட்டே வந்தோம்னா செடி ஒரு 3 அடிக்கு மேலே வளரும்போது அதை வந்து தரையில் இறக்கிடுவேன். கிளைமேட் மாறணுன்னையும். இப்போ ஹாட்டாக இருக்கிறதுனால இப்போ இறக்க மாட்டேன். அதுக்காக இதில் நான் மதர் பிளான்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் எடுத்துகிட்டு இதில் வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கேன். அதாவது மரத்தினுடைய குப்பைகள். இது வேப்ப மரம் பக்கத்தில் இருக்குது. அதனோட குப்பை கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா, அந்த குப்பையை ஃபஸ்ட்டு அடி லேயருக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா மண் கலவை, நாம் பண்ணி வச்சுருக்கிற மண் கலவை உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருக்கேன். மண் கலவையை கொக்கோ பிட்டு, மண்புழு உரம், அதுக்கப்புறம் நிறைய உரங்கள்லாம் சேர்த்து மண் கலவை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையே நான் இதில் போட போகிறேன். இதில் வந்து 1/2 பேக் அளவுக்கு நம்ம மண் கலவையை உள்ளே போட்டுடலாம். இது வந்து இப்போ நார்மலாக நான் வந்து பேக்லேயே வைக்கிறேன், இல்லை பாட்டிலேயே வைக்கிறேன்னா வெறும் செம்மண், பழைய செம்மண் கொட்டிக்குவேன். செடிங்கள்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, மறுபடியும் ரீபாட்டிங் பண்ணுறோம்ல, அந்த மண்ணை கொட்டுவேன். ஆனால் இது வந்து நான் தரையில் இறக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வேகமாக வளரணும் செடி. வேகமாக வளர்கிறதுக்கு நம்மளோட மண் கலவை நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து பயோ ஃபர்டிலைசரு, கலவை புண்ணாக்கு, அந்த மாதிரி நிறைய உரங்களும் கலந்து, கொக்கோ பிட்டும் கலந்து போட்டிருக்கோம். இது செம்மண் எல்லாமே. இப்போ இது அளவுக்கு போட்டுட்டு இந்த மல்லியை, இந்த கவரை பிரிச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே இறக்குறோம். இந்த கவர் இப்படி கிழிச்சிங்கனாவே வந்துடுங்க. அது மக்கக்கூடிய கவர் தான். அதே கவரில் தான் பெரிய சைஸில் வச்சுருக்கேன். உள்ளே வச்சுட்டு இது இது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மூடிக்கும். இப்படி ஓரமாகவே வச்சுக்குவேன். ஏன்னா நான் இந்த இடத்த வந்து மறுபடியும் வேறு செடி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் ஓரமாக வச்சு விட்டுட்டு நம்ம மண் கலவையும் மேலேயே போட்டு விட்டுடலாம். இது உடைக்கணும், அந்த வேரெல்லாம் இது பண்ணணும், சுத்தம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அதுவே பிக்கப் ஆகி வந்துடும். ஏன்னா மண் கலவை ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால அந்த வேர் வந்து ஊடுருவி வந்துடும். இது வந்து நான் ஒரு 3-4 மாதத்துக்கு மாடியில் வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா வேர் ஃபுல்லாக படர்ந்துடும். இந்த நம்ம மண் கலவையோட ஸ்பெஷலே அதுதான். நல்லா கொசன்னு வேர் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம தரையில் இறக்கி விட்டுட்டோம்னா நமக்கு அருமையான மதர் பிளான்ட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 5-6 பிளான்ட் எடுத்து வைக்கணும். அருமையான வெரைட்டிங்க இந்த பர்கூர் மல்லி. இதில் ஒரு 5-6 பிளான்ட்டாவது எடுத்து மதர் பிளான்ட்டாக வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அந்த நர்சரிக்காரங்க மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இனி நாம் கட்டிங்ஸ் போட்டோம்னா தான் கையில் இருக்கிற பிளான்ட் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்டிங்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். நீங்கள் வீட்டில் செடி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் அப்படின்னா இந்த செடியை கட்டாயம் வைங்க. ரொம்ப அருமையாக வரும். நம்ம ஒரு முளம் மல்லிகைப்பூ கிட்டத்தட்ட சீசன் டைமில் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குகிறோங்க. 100 ரூபா 150 ரூபாய்க்கெலாம் வாங்குகிறோம். நம்ம வீட்டில் ஒரு மல்லிகைப்பூ இந்த மாதிரி ஒரு தொட்டியில் ஒரு 4 வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு அந்த பைசா மிச்சம்தான். இதெல்லாம் பெருசாக பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடியது, ஈஸியாகவும் வளரக்கூடியது. கிடைக்கிற இடத்துல வச்சு விட்டுறலாம். அதீத வெயில்லையும் வைக்கலாம், செமிஷேட்லேயும் வைக்கலாம். ரொம்ப நிழலில் மட்டும் வைக்கக்கூடாது. பூ கம்மியாக பிடிக்கும். அதனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு வெயில் இருக்க இடமா பார்த்து வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். இப்போ மண் கலவையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுறலாம்.
இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி வெந்தயம் அந்த மாதிரி ஏதாவது போட்டுருவேன் சைடில். அது ஒரு பக்கம் முளைச்சிரும் நமக்கு, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது செடிக்கு உரமாகவும் பயன்படும். இவ்வளோதாங்க நம்ம இப்போ அதிகம் போடுற மாற்றி நடவு பண்ணுற மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.